ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான புலாவ் தாங்க பண்ண போகிறோம். காஷ்மீரி புலாவ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது கொஞ்சம் பொரியட்டும். இது தாளித்ததுக்கப்புறம் நான் ஒரு கப்பளவு பாஸ்மதி அரிசி ஏற்கனவே தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சாஃப்ரான் ஆட் பண்ணி பால் வந்து ஒரு அரை கப்பும் தண்ணி வந்து ஒரு அரை கப்பும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சாஃப்ரான் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் இந்த புலாவ் வந்து ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். பால் வந்து பார்த்திங்கன்னா நான் பசும்பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணுறேன். இப்போது பாலும் தண்ணியும் பாதி கலந்து ஊற்றிருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு போதும். கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடிடுங்க. ஒரு விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுருக்கேன். அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 15 பாதாம் பருப்பு. இது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவு ஃப்ரை பண்ணிக்கணும். முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். முந்திரி பாதாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை போடுறோம். நான் கருப்பு திராட்சை போடுறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் திராட்சை இருந்ததுன்னா அதே கூட போட்டுக்கலாம். திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. திராட்சை நல்லா உப்பிடிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். அடுத்ததாக இதே கடாயிலே ஒரு 1 வெங்காயம் 1லேருந்து 1.5 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இந்தளவு ப்ரௌன் கலர் வரணுங்க. இந்தளவு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் வந்து ஸ்ட்ரீம் போட்டும். ஸ்ட்ரீம் போடனே அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாவே ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பொறுமையாக பார்த்து எடுத்து விடுங்க. அந்த ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது. ஆனியன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே பேன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருக்குது. நம்ம ரைஸை இதில் போட்டுக்கலாம். வெந்த அரிசி இதில் போட்டிருக்கேன். ரைஸு இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே திராட்சை. நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை, ஆஃப்லேயே தான் இருக்குது. இப்போ இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை முதல்ல கிளறிப்போம். மாதுளம் பழம் வச்சுருக்கேன். இதை கிளறிட்டு அதுக்கு மேலே அதை போட்டு இன்னொரு வாட்டி கிளறிக்கலாம். கலந்தாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடணும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா கலரி விடணும். ஒரு 2 நிமிஷம் தாங்க, ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. அரிசி உடஞ்சிராமல் பார்த்து கலருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மாதுளம்பழம் ஆட் பண்ணுறேன். மாதுளம்பழம் போட்டோன்னே அந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரிச்சாக டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதுலேயே நீங்கள் திராட்சை பழம், பைனாப்பிள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். எப்போவுமே பழம் வெறுமனே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரான டெலிஷியஸான கலர்ஃபுல்லான காஷ்மீரி புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.